Praise the Lord. ஓசியா 13வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்கிறது, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களே, மகா வறட்சியான வனாந்திர தேசத்திலே அவர்களை அறிந்து கொண்டு அவர்களை மிகுந்த மேய்ச்சலினாலே வனாந்திரத்துல இருந்தது போதிலும் அவங்களுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுத்து அவங்களை திருப்தியாக வழி நடத்தினாங்க. ஆனா அவர்களுக்கு அவங்க திருப்தியாக இருந்ததினால அதற்கு பின்பாக அவங்க இருதயம் மேட்டிமையாகி கர்த்தரை அவர்கள் மறந்தார்கள். கர்த்தரை மறந்தவங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா, எங்களை ஆள்கிறதற்கு தேவன் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஆள்றதுக்கு ஒரு ராஜாவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ராஜா தேசத்தை ஆள தொடங்கினதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது என்றால், அந்த ராஜா நல்லவராக செம்மையாக ஆட்சி செய்தால் ஜனங்களும் நல்லவர்களாக செம்மையாக எந்த உபத்திரவமும் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அந்த ராஜா தீயவைகளை செய்து தீமையானவைகளுக்கு நேராக நடந்தா அங்க இருக்கிற ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்கன்னா தீமையான வழிகள்ல தீய வழியில நடக்கிறாங்க. கர்த்தர் ஒரு விஷயத்த நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்னன்னா, நிறைய வேலையில நமக்கு பொசிஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படிலாம் நமக்கு நிறைய பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் வேலை ஸ்தலங்கள்ல உயர்ந்த பொசிஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த இடங்கள்ல நம்ம உண்மையும் உத்தமமாக செம்மையான நல்ல சீரான வழியில நடக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எப்படி இஸ்ரவேலின் ராஜா செம்மையாக நடந்தால் அந்த தேசத்திற்கு செழிப்பாக இருக்குமோ, நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நம்மளும் செம்மையாக நடந்தால் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது அனுகூலமாக சமாதானத்திற்கு ஏற்றபடி நடக்கும். இஸ்ரவேலின் ராஜா அவங்க தேசத்தை கெடுக்கும் போது அவங்க நம்பி இருந்த இஸ்ரவேலின் ராஜா அவங்களுக்கு துணையாக நில்லாமற் போனாலும் கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு துணையாக நிற்பார் என்று, சகாயராக இருப்பார் என்றும் அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிற வார்த்தை என்றால், நாம் நம்பி இருக்கிற அநேக மனிதர்கள், நாம் நாடி செல்லுகிற அநேக மனிதர்கள் நமக்கு துணையாக நில்லாமற் போனாலும் கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார். அநேக வேளையில அநேகரை நாம நம்பி இவங்கதான் எனக்கு எல்லாம், இவங்க எனக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க, எனக்கு யாருக்கும் உதவியும் தேவையில்லை, இவங்க என் லைஃப்ல இருந்தாலே போதும், எனக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிற அநேகர் நம்மளை வெட்கப்படுத்துவாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் அவரை நோக்கி பார்க்கிற எந்த முகங்களும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு சகாயராக இருப்பார். அந்த சகாயரை இந்த நாளில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாக இந்த நாளை ஆசீர்வதித்து தருவார். God bless you all. Amen.